நடுவருடைய பணத்தை கொடுத்து எதனாலும் வாங்கலாம். அம்மாவோட அன்பை வாங்க முடியுமா? முடியாது. அம்மாவோட சிரிப்பை வாங்க முடியுமா? முடியாது. அதுதான் அழகா ஒரு கவிஞை எழுதிருக்கான் பாருங்க நடுவர்களே. பாரின்னு ஒரு கவிஞை, ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீ அம்மாவை வாங்க முடியுமா? உன்னையும் என்னையும் படைச்சதுங்க யாருடா? தினம் ஒரு வீட்டிலும் இருக்குதுன்னா தாயிடா. உன்னையும் என்னையும் படைச்சதுங்க யாருடா? தெய்வம் ஒரு வீட்டிலும் இருக்குதுன்னா தாயிடா. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? உங்க பணத்தால அம்மாவை வாங்க முடியுமா? நடுவர்களே, நம்மளாம் பிறக்கும்போது அம்மா 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 அம்மான்னு ஆசையோடு அழைச்சிட்டு வந்திருக்கோம். அழைச்சிட்டு வந்திருக்கோம். பணதாசம் பிடிச்சவங்க எப்படி எப்படி இருப்பாங்க? நடுவர்களே, நம்ம ஊர்ல மகிழ்ச்சினா என்ன நடுவர்களே? நம்ம ராமசாமி கோயில் திருவிழாதான் நமக்கு மகிழ்ச்சி. நடுவர்களே, நம்ம சாம்பார் வடகையால சந்தோஷம் தானே? ஆமா 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 ஆமா. இருக்கிற 325 நாள் சந்தோஷமா இருக்க ஒரே மக்கள் நம்ம சாம்பார் வடகை மக்கள் தான். அந்த சாம்பார் வடகைக்கு மேல் மேல் சந்தோஷம் தான். அது வந்து 8ஆம் திருவிழா 10ஆம் திருவிழா பார்த்தீங்கன்னா கையில பிடிக்க முடியாது. இங்கிலாந்துலே இந்த நாட்டுல வந்து நம்ம ஊர்ல வந்து ஆடுவான் பாருங்க, மண்ணை வந்து பிரிஞ்சிருவான். அது வந்து 8ஆம் திருவிழாக்கா ஒரு பாட்டு போடுவாங்க பாருங்க நடுவர்களே. இலசுகள்ல இருந்து சிறுசுகள்ல இருந்து பெருசுக வரைக்கும் எல்லா சந்தோஷத்துல பாசத்தோட ஆட்டம் போடுவாங்க ராமதூதன் போல நாமும் கொண்டு கூடுவோமா, ராம 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 ராமா, ஏ ராமதூதர் போல நாமும் ஒன்று கூடுவோமா. என்ன செட்டுக்காரங்க, நான் இப்போ ஒரு பாட்டு சொல்றேன், அந்த பாட்டை நோட் பண்ணிக்கோங்க. ஏ தன்னந்தனியா ஏ எங்க இருக்கு, ஏ சொந்த பந்தமா ஊரே இங்க இருக்கு, ஏ தாரப்பட்ட தட்டுங்கடி நம் உருக்கும் நீங்க கொட்டுங்கடி, தாரப்பட்ட தட்டுங்கடி நம் உருக்கும் நீங்க கொட்டுங்கடி, சொந்த மண்ணையும் பொண்ணையும் கும்பிடணும் நம்ம பாட்டணும் கூட்டன்னு சொன்னதை, சொந்த மண்ணையும் பொண்ணையும் கும்பிடணும் நம்ம பாட்டணும் கூட்டன்னு சொன்னதை, ஏ எஞ்சாமி எல்லா எஞ்சாமி சொந்த மண்டானே கொடி எஞ்சாமி. கேட்டுக்காரங்க, அடுத்த வருஷம் இந்த பாட்டை போட்டு விட்டுருங்க. எவ்வளவு சந்தோஷமா பாசமா நம்ம ஊர் பாயத்திலே ஆடுறாங்க பாருங்க. நடுவர்களே, நம்ம ஜோதி சொன்னாம்ல, பணத்தால தான் இந்த உலகம் சுழலுது. ஆமா, பணத்தால தான் இந்த உலகம் சுழலுச்சு. எப்ப சுழலுச்சு தெரியுமா? இந்த 2000 நோட்டுன்னு ஒண்ணு செல்லாம போச்சு தெரியுமா? எத்தனை மக்கள் ஏடிஎம் அலைஞ்சி பேங்க் வாசல்ல காத்து கடந்து. நடுவர்களே, நீங்க கூட அப்பப்பப்பா அந்த வேதனை இருக்கு, வேதனை. ஆமா, அப்ப பணத்தால தான் உலகம் சுழலுச்சு. நீங்க சொல்றது சரியாமா? ஆனா எங்களோட பாசங்கிறது அப்படி கிடையாது நடுவர்களே. உயிரோட உணர்வோட கலந்தது. அது கடைசி வரைக்கும் மாறாது நடுவர்களே. அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. அளவுக்கு மீறின பணம் இருந்தா நம்மளால நிம்மதியா கூட வாழ முடியாது நடுவர்களே. ஒரு ட்ரெயின்ல எங்க ராஜேஸ்வரி அக்கா, எங்க முருகேசன் 3 பேர் போறோம். நடுவர்கள் நீங்க வந்துருங்க. ஓ, உங்க டீம் பாசம்ல ஆட்கள் நம்ம எல்லாம் வந்துருங்க. அந்த பக்கம் போயிடாதீங்க. நம்ம 3 பேர் 4 பேரும் போறோம். போகும்போது நம்ம பையில எந்த பணமும் இல்லை, கழுத்துல நகை இல்லை, ஏன் பேக்கில் கூட பணம் இல்லை. அதே ட்ரெயின்ல டிக்கெட் எடுக்காம நடுவே டிக்கெட் எடுக்கணும். அப்படியா? சரி சரி, எடுத்து வருவீங்க. ஓ, இதுல போறீங்களா? சரி சரி சரி. நடுவே அதே ட்ரெயின்ல இவங்க நம்ம 3 பேரும் வரட்டும். நம்ம ஜோதி கழுத்து நம்புற செயினும், நம்ம அக்கா கழுத்து நம்புற வைர வைடூரியமும், நம்ம அண்ணன் ஒரு பேக்கு நம்புற பணம் கட்டும் இருந்து நம்ம நிம்மதியா தூங்கி பேசி பார்ப்போம். சத்தியமா முடியாது, நிம்மதியா தூங்க கூட முடியாது. பாசம் நாங்க நிம்மதியா தூங்கிட்டு போறோம். இதுதான் பாசம். நடுவில் பத்தாப்புனா நம்மளுக்கு என்ன பயம் இருக்கும்? பப்ளிக்
எக்ஸாம். ஆ நடுவில் நீ பப்ளிக் எக்ஸாம் எழுதுறீங்களா? எழுதித்தானே அப்படி வாத்தியாரா இருக்கணும். நடுவில் அந்த பப்ளிக் எக்ஸாம் சொந்த பற்றி நினைச்சீங்களா? சரி சரி. நடுவில் அந்த பப்ளிக் எக்ஸாம்ல எனக்கு பப்ளிக் எக்ஸாம்னா பயம். ஏன்னா 8ஆம் 9ஆம் எவனையாச்சும் பக்கத்தில் உள்ளவன பார்த்து எழுதிட்டு வந்துடலாம். ஓ இப்படிதான் பாஸ் ஆகிட்டீங்களோ? கேட்டுக்கோங்க மக்களே. நடுவில் பேச்சு வார்த்தை உண்மை உழைக்கேன் நினைக்கிறேன். ஓ சரி 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 சரி. அந்த 8ஆம் 9ஆம் பக்கத்தில் உள்ளவன பார்த்து எழுதிட்டு வந்துடுவான். சரி. அந்த 10ஆம் அது பப்ளிக் எக்ஸாம். காலையில 4:30 எழுந்து படிப்பேன் நடுவில் அவர்களே. ஆனா எங்க அப்பா அதுக்கு முன்னே முடிச்சுக்கிட்டு நம்ம பிள்ளை படிக்கானேன்னு சொல்லிட்டு நம்ம ஊர் எஸ்ஆர் கடையில போயிட்டு உப்புமாவும் காப்பியை வாங்கிட்டு கொடுப்பாரு வார நடுவில். அந்த பாசத்துக்கு முன்னாடி பணம் பெருசாயிர முடியுமா நடுவில்? சூப்பர் சூப்பர் சூப்பர். தூங்கினாலும் எழுப்பினானே தின்பண்டம் தான் கொடுப்பாரு. மேல் சட்டை போட்டதில்ல, காற்றெடுப்பும் கேட்டதில்ல, பாய் வச்சு படுத்ததில்ல, பக்கத்தில் தூங்கவள் தலைக்கு என்ன தேய்ச்சதில்ல, கண்ணாடியில் பார்த்ததில்ல. அவர் உழைச்சி கழிச்சதில்ல, உள்ளங்கையில் வேலையில்ல, அப்பா கைய பிடிச்சி நடந்தா திரு அழகாக மாறும். அவர் ஆசைப்பட்டு கொஞ்சம் போது அவர் மீசமொழி தீரும். பார்க்கத்தாடு கொஞ்சம் கருப்பாக இருப்பாரு, பச்சை போலத்தான் எங்க அப்பா சிரிப்பாரு. பார்க்கத்தாடு கொஞ்சம் அழுக்காக இருப்பாரு, பச்சை புள்ள போலத்தான் எங்க அப்பா சிரிப்பாரு. கடவுள் இன்னைக்கு எத்தனையோ வீட்டுல தம்பிகள்லாம் படைக்கணும்னு சொல்லிட்டு எத்தனை அக்காக்கள் அவையாரா வாழ்ந்துட்டு இருக்காங்க தெரியுமா? இதெல்லாம் பாசத்தோட வீழ்ச்சிங்கய்யா. அப்பாவோட கடனை அடைக்கணுங்கிறதுக்காக எத்தனையோ பிள்ளைங்க கடன் கடந்து வேலை பார்த்து அப்பா வீட்டு கடன் தானப்பா. அந்த அப்பா மேல பிடிக்க வாச்ச பாசத்திலே சிறந்ததாக நடுவர்கள் பேமெண்ட் பற்றி பேசியிருக்காங்க. அதான் கொஞ்சம் அனுபவம் மாறிட்டாரு. நடுவர்களே ஒரு கல்யாண வீடுன்னு எடுத்துக்கோங்க. கல்யாண வீடுனா உங்களுக்கு என்ன சந்தோஷம்? கூத்தாட்டம், பாடல், நடனம். அதே கல்யாண வீடுனா அதுல சொக்காரமாக முக்கிய நடுவர்களே. காலையில வாழ்ந்துட்டு அது உங்க சொக்காரமாக அலம்பரம் ஒன்று பண்ணுவாங்க வாங்க நடுவர்களே. நம்ம சாப்பிடுவது அது ரொம்ப கிராம நடுவர்களே. அந்த சொக்காரமாக அலம்பரம் அதுவும் காலையில சொக்காரமாக அலங்காரம் வச்சு அதுவும் பொண்ணு மாப்பிள்ளை பொண்ணு வீட்டுக்கு அனுப்பி என்ன தாலி கட்டி என்ன, அதுக்கப்புறம் பந்தி வச்சு நைட்டானா பார்த்து வச்சு இருக்கிற சந்தோஷமா அவங்க பணத்தால வருமான நடுவர்களே.